Praise the Lord. Hallelujah. God is good. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to the covenant of the day. And today is 13th September 2025. It's a Saturday. தொடர்ந்து அந்த அம்மாவோட விசுவாசத்துக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? இன்றைக்கான வசனத்தை பார்த்தீங்கன்னா Mark 5:29. உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். Mark 5:29. Immediately the foundation of her blood was dripped up, and she felt in her body that she was healed of the applications. உடனே அவள் சுகமடைகிறதை அவள் உணர்கிறாள். கட்டாயம் அவளுக்கு தெரியல, 12 வருஷமாக அவளுக்கு இருக்கிற இந்த பிரச்சனை அவள் விசுவாசத்தோடு இயேசுடைய அந்த அவளோட போட்டிருந்த அங்கியை தொட்ட உடனே, நான் அங்கியை தொட்டா நான் குணமடைவேன் என்ற விசுவாசத்தோடு ஒரு சவாலோடு அவள் அந்த கூட்டத்துக்குள் நடுவிலே தன்னை மறைத்து ஒழித்து நுழைந்து வந்து எப்படியோ தொட்ட உடனே பாருங்க, ஆண்டோடைய பிரசன்னா வல்லமை அப்படியே கடந்து போகுது பாருங்க. என்ன ஆச்சரியன்னா, ஆண்டவருடைய உடையில் அந்த பிரசன்னம் வல்லமை இருக்கிறதா, அல்லது அவளுடைய விசுவாசம் அந்த வல்லமை அவளுக்குள் வந்ததா? எவ்வளோ பேர் தொட்டிருப்பாங்களா, இடிச்சிருப்பாங்க, மோதிருப்பாங்க, அவரை தொட்டு பார்க்கணும்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் சுகம் கிடைக்கணும்னு தொட்டவங்க இல்லை, இவங்க தான். தொடுதலிலே வித்தியாசங்கள் உண்டு. அதே போல் தான் ஜெபிக்கிறதுலையும் நல்லா தெரிஞ்சவங்க ஜெபிப்பாங்க, மனப்பாடம் பண்ணி ஜெபிப்பாங்க, இமிட்டேட் பண்ணி ஜெபிப்பாங்க, அவங்கள போல் ஜெபிப்பாங்க, கண்ணீரோடு ஜெபிப்பாங்க. ஜெபிக்கிறதுல நிறைய விதம் இருக்குது. ஆனால் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறாங்களா என்பது தான் கேள்வி. அந்த விசுவாசத்தோடு ஜெபித்ததுனால அவங்களுடைய நினைத்தது அங்கு நடந்தது. சில சமயம் இது மூட நம்பிக்கை என்ன அது, அவருடைய உடையை தொட்டால் நான் நல்லாவும் நினைச்சாங்க, அது மூட நம்பிக்கை தானே அப்படின்னு சிலர் நினைப்பார்கள். ஆமாதானுங்களே. ஆனால் அந்த நம்பிக்கை, இயேசு மேல் இருந்த அந்த நம்பிக்கை, அந்த வல்லமையின் மேல் இருந்த அந்த நம்பிக்கை அங்கே செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய விசுவாசத்தில் இருக்கிற நம்பிக்கையை நீங்கள் யோசித்து பாருங்க, ஆய்வு செய்து பாருங்க. You have to re-examine and research your faith. எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்கிறது? இந்த அம்மாவுக்குள்ள இருக்கிற ஒரு விசுவாசம் பார்த்தீங்களா? சரி, ஒரு ட்ரை பண்ணுவோமேன்னு அந்த அம்மா வரவில்லை இயேசுகிட்ட. எல்லாவற்றையும் இழந்து கடைசியான ஒரு முயற்சி. மானம் போனாலும் பரவாயில்ல, யாராவது என்னை கண்டுபிடிச்சி அவமானமாக பேசினாலும் பரவாயில்ல, எப்படியாவது போய் அவருடைய அங்கேயே நான் தொட வேண்டும், எனக்கு நிச்சயம் ஒரு விடுதலை கிடைக்கும் என்று நம்பினேன். ஏன்னா இயேசு பற்றி கேள்விப்பட்டது. அந்த மாதிரி லெகியோன் பிசாசு பிடிச்சவனை இப்படி குணமாக்குனாரு, அந்த வியாதி உள்ளவங்க இப்படி குணமாக்குனாரு, அப்படியெல்லாம் இயேசுடைய வல்லமை பரவுகிறது. கேட்டு விசுவாசித்தாங்க பாருங்களேன். அதான் ஏசாமி சொன்னாரு, நீ கண்டு விசுவாசிக்கிறாய், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அந்த அம்மாவுக்கு அந்த பாக்கியம் அப்பொழுதே கிடைச்சிருச்சு. காணாமல் விசுவாசிக்கிற உன்னையும் என்னையும் கர்த்தர் விசுவாசத்தை கனப்படுத்துவார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் நோக்கி பாருங்க. எதையும் இழக்க, எதையும் விசுவாசத்தில் செய்ய அந்த தைரியத்தோடு துணிச்சலோடு கர்த்தர் முன்னுக்கு வாங்க. கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்படியே வசனத்தின் வல்லமைகளை உணர்ந்து ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை விசுவாசத்திலே பலப்பட்டு ஆசீர்வதிங்க. நன்மையை கிருபை பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். என் பிரதர் சிஸ்டர், என் சகோதரனே சகோதரியே, உன்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கு?
You believe this everything is possible for God. Nothing is impossible for our Lord Jesus Christ. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்று விசுவாசிக்கிறாயா? Take care and God bless.